பேக்கிங்லாம் பண்ணிட்ட போல இருக்குது. ஆமா. ஜாலியா இருக்கேட்டு இருக்குது. என்ன விட நீ ரொம்ப மங்களகரமா சிரிச்சுக்கிட்டு ஊருக்கு இருக்கீங்க. இல்ல ஊருக்கு கிளம்பிட்டேன்னு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. செம ஜாலியா போறீங்களாட்டு இருக்குது. எத்தனை நாள் பயணம்? அங்க எது எழுதி வச்சிருக்கியா? நான் சொல்லணும் போயிட்டு. வாய்ப்பில்ல. சரி அதை நான் பார்த்துக்கிறேன். சரி வந்துடும் போட்டேன். ஓ நீ போட்டிருப்ப. ஓம் சரவண பாவே. என்னது இது? பேக்கிங்லாம் பலமா இருக்குது. ஆமா 3 பை பத்தல, அதான் சாக்குல கட்டி வச்சிருக்கேன். உனக்கு தெரியாது, உனக்கு கணக்கு பண்ணி தான் இங்க அனுப்புறோம். இத்தனை டேட் வந்து 12. இத்தனை நாளைக்கு இத்தனை கணக்கு பண்ணி தான் அனுப்புறோம். என்னது? ட்ரெஸ் ஏன் அதை துவைச்சு மறுபடியும் துவைச்சு போட முடியாதா? கடையில வேற வாங்க முடியாதா? அவ்வளோ தைரியமா இருக்கியா? நீ என்ன கூப்பிட்டு போனா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். சப்போர்ட் அப்பளம் 175 ரூபாய்க்கு அந்த கடையில் என்ன வாங்கினா 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து. ட்ரெஸ் என்னது? இது லேப்டாப். என்கொயரி ஊர்ல இருந்து பாப்பீங்க, டிஸ்பேட்ச் அங்க இருந்து பண்ணிடுவீங்க. நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா அங்க புள்ளி வச்சிருவேன், இங்க பிரிண்ட் எடுங்க. சரி இன்னொரு பேக் எங்க? அது ஆல்ரெடி போயிடுச்சு வண்டிக்கு. புக்கிங்கா? புக்கிங் ரிசர்வேஷன். சரி ஓகே ஜாலியா இருக்கீங்க அப்போ. சரி சரிப்பா பாத்துக்க. கிளம்புறேன். அம்மா சரி அந்த அம்மா தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க தொடச்சி நீ ஊருக்கு போனாங்கன்னா வீடு துடைக்க கூடாது. ஒருத்தவங்க இங்க வீட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீடு துடைக்க கூடாது. அதனால அம்மா எல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை அனுப்புவேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் கணக்கு. நீங்க அப்படிதானேங்க. உன்னை யார் அதுக்குள்ள பேக் வைக்க சொன்னது? அம்மா இப்ப வீடு துடைக்க முன்னாடி வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொருள் வெளில வந்துருச்சுன்னா எப்போ வேணாலும் நம்ம கிளம்பிடலாம். வீடு துடைச்சா சரி, சின்ன வீடா இருக்கும் துடைச்சிருவாங்க. பெரிய வீடா இருந்தா எப்போ துடைக்கிறது, எப்போ கிளம்புறது? ஒரு எமர்ஜென்சிக்கே கிளம்புறோம்னா வீடு துடைச்சிக்கிறோம், எப்படி கிளம்ப முடியும் சொல்லு? இதுதான் கணக்கு வழக்கு. இதெல்லாம் நீ இப்ப ஆராயப்படாது. ஆராய்ஞ்சாதான் ஆராயப்படாது. எதுலயா சிக்க விட்டுருவாங்க இதெல்லாம் இந்த மாதிரி. அதனால எல்லாத்தையும் ஆராயணும். கொஞ்சம் வெயிட் பண்ண, அவங்க ஃபுல்லா தொடச்சு முடிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் கிளம்பு. சரியா? தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போவியா? சரியா?